ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரேஷன் கோதுமையில் ஒரு வெங்காய சமோசா பண்ணிக்கலாம். இந்த ரேஷன் கோதுமை தான் கடையிலேருந்து வாங்கலை, அதுவும் வாங்கியிருக்கேன். ரேஷனில் போட்டாங்கன்னு வாங்கி இதை நல்லா கழுவி காய வச்சு மாவாக அரைச்சி இதை ஜலிச்சிருக்கேன். நிறையா அதுலேருந்து அந்த தவிடெல்லாம் வரும். அதில் 2 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இதை பிசைஞ்சிக்கலாம். பிசு பிசுப்பாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் சமோசா மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இதை கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். கையில் இந்த மாவு ஒட்டாமல் இருக்கணும், அந்த மாதிரி பிசையணும். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை நம்ம ஸ்டப்பெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ரொம்பலாம் ஊறக்கூடாது. அது ஸ்டப் சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறுனா போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிறேன். அது மெலிசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது தான் உப்பு சேர்க்கணும். முதல்லையே உப்பு சேர்த்துட்டிங்களா தண்ணியாக வந்துடும். அதுக்காக இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த மசாலாவை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம இதே மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக மிருதுவாக ஆன மாதிரி இதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உருண்டை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா நம்ம திரட்டலாம். நான் 2 விதமாக இந்த பட்டி செய்கிறது காட்ட போகிறேன். ஒன்று அடுக்கடுக்காக வச்சு ஒரு 10 செகண்ட் வேக வச்சு எடுத்து ஒன்றா பிரித்து எடுக்கிறது. அடுத்து அப்படியே ஒன்றாவே அதை நல்லா திரட்டி ஒரு 10 செகண்ட் வேக வச்சு எடுக்கிறது. அந்த மாதிரி 2 விதமாக பண்ண போகிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாகவே இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 சப்பாத்தி இந்த மாதிரி நான் திரட்டிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவி ஒன்றா இதுக்கு மேலே அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் 2 விதமாக காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4த்தையும் அடுக்கி வச்சுட்டு மேலே நல்லா மாவு இடையில போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா அடுக்கிட்டு மேலே மாவை போட்டு இப்போ இதை நம்ம நல்லா பெருசாக இதை திரட்டிக்க போகிறோம். சின்னதாக இருக்கு இல்லையா? இப்போ இதை பெருசாக திரட்டும் போது நல்லா அந்த பட்டி மெலிசாக வரும். பட்டி மெலிசாக இருந்தால் சமோசாவும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ஓரமெல்லாம் அழுத்தி விட்றாதீங்க, நடுவில் மட்டுமே இதை நீங்கள் திரட்டணும். இந்த ஓரமெல்லாம் நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா இந்த பிரித்து எடுக்கிறதுக்கு முடியாது. அதுக்காக நீங்கள் நடுவில் மட்டுமே நல்லா திரட்டி விட்டுக்கோங்க, ஓரமெல்லாம் அழுத்தாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 சேர்த்து திரட்டியிருக்கேன் இல்லையா? இதை அப்படியே நம்ம இந்த தவாவில் போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட், இந்த பக்கம் ஒரு 10 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 10 செகண்ட். கலர் மாறக்கூடாது, இந்த சிவப்பாக வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்தில் இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிரிக்கும்போது நல்லா பிரிக்க வரும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த பட்டி மொறுமொறுப்பாக இருக்கும். இது கொஞ்சம் ரேஷன் கோதுமை. இதில் நான் எதுவுமே போடல, வெறும் கோதுமை நல்லா கழுவி அரைச்சி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். மற்றபடி இதில் சன்னா தாள் அது என்னது சில பொருட்கள்லாம் சேர்ப்போம் இல்லையா, நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மாவு தான். இது தனித்தனியாக ஒன்றா போட்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து திரட்டாமல் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக சப்பாத்தியாக போட்டு இதையும் நல்லா 10 செகண்ட் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 விதமாக பண்ணியிருக்கேன். இங்கே எது வேணாமெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டியை கட் பண்ணிக்கோங்க. இந்த மிச்சமானதெல்லாம் உடச்சி சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். அதை நம்ம எண்ணெயில் பொரித்து இந்த ஸ்டப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு விதமாக. இல்லைன்னா அது வெறுமனே பொரித்து
உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தனியாக தான் வறுத்து வச்சுருக்குறேன். இப்போ பாருங்கள், எல்லா பட்டியும் போட்டாச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அதுக்கு நம்ம கம்மு தயாரிக்க போகிறோம். வெறும் கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கட்டி கழியலாம், அதான் கம்மு. இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தான் நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு நல்லா இதில் கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு வந்த மாதிரி கலந்துக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் போருமான்னு பார்த்துக்கோங்க. போகிறோம்னா இல்லை தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பொறுமையாக மடிங்க. இது நீங்கள் கடை கோதுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் வேகமாக பண்ணலாம். இது ரேஷன் கோதுமைங்கிறதுனால அடிக்கடிக்கு உடஞ்சி போகுது. அதனால் கொஞ்சம் பத்திரமா பண்ணிக்கோங்க. கடை கோதுமைன்னா ரொம்ப நல்லா பண்ணிடலாம், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இப்போ இந்த ஓட்டை எல்லாத்தையும் இந்த மாவை வச்சு நம்ம அடைச்சி விட்ருங்க. அவ்வளோதாங்க, அழகாக வந்துருச்சு பாருங்கள். 2 தான் பண்ணி காட்ட போகிறேன். அப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் மாவு தடவி அதில் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது மடிக்க வருங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் மடிக்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் ஊற்றி காயுது பாருங்கள். எல்லா சமோசாவும் மடித்தாச்சு. இப்போ ஒரு 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை நான் முதல்ல பொரித்து எடுத்துக்கிறேன். இது கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கொஞ்சமாக இருக்குது, இது நல்லாயிருக்கும், பசங்க சாப்பிடுவாங்க, இப்படி தனியாக பண்ணி கொடுத்தான்னு தான் நான் வறுத்துட்டேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு நம்ம சமோசா வறுத்துக்கலாம். இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் செவக்கிறதுக்கு முன்னையே எடுத்துக்கோங்க. இந்த ரேஷன் கோதுமை அதுதான், கொஞ்சம் செவக்கிறதுக்கு முன்னே எடுத்துடணும். அது ஆற நல்லா செவந்து கருத்து போயிடும். இப்போ நம்ம 4 நாளாக சமோசா போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். நல்ல வாசனையோடு ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஸ்டஃப்புக்கு எதுவுமே நம்ம எல்லா சமோசாவும் பண்ணலாம். சிக்கன், மட்டன், எறா, வெஜிடபிள், பன்னீர் சமோசா அப்படின்னு ஏகப்பட்ட சமோசா ஏகப்பட்ட விதத்தில் பண்ணிக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டு தான். இப்போ பொரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காய சமோசா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். அவ்வளோதாங்க, எல்லா சமோசாவையும் வறுத்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.